குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இதை ஏன் சொல்கிறோன்னா, டெய்லி ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு அது நல்லா தெரியணுன்றதுக்காக தான். ஏதோ எங்களோட இஷ்டத்துக்கு நாங்கள் பேசலைன்றது புரியறதுக்காக தான். எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த சொல்கிறோன்றதுக்காக தான். இதை சரியாக அனுபவித்து தெரிஞ்சு புரிஞ்சு சொல்கிறோம் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறோம். நிச்சயமாக அனுபவித்திருக்கிறோம், உள்ளே பூந்து வெளியே வந்திருக்கிறோம், எல்லா விஷயங்களையும் பார்த்துருக்குறோம். உலகத்தில் எல்லாத்தையுமே என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சாச்சு. கஷ்டமும் சந்தோஷமும் பெரிய உற்சாகமும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனால் அதெல்லாம் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் பேசிகிட்ருக்குறோம். அதனால் கவனமாக கேளுங்க. எல்லோரையும் வரவேற்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது, இந்த பணத்தை பார்த்து பயப்படாதீங்க. நிறைய பேர் காட் ஃபியரிங்கை போயிட்டு மணி ஃபியரிங் ஆகிட்டாங்க. உலகத்தில் யாரை பார்த்தாலும் மணி ஃபியரிங் தான். அது கடன் வரும், டேக்ஸு பே பண்ணணும், காஸ்ட், அது இது ரிஸ்க், ஐயோ நான் என்ன பண்ணுறது, இப்படி ஓடிட்டுருக்குறாங்க. ஏன் தெரியுமா? காட் ஃபியரிங் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் காட் ஃபியரிங்கே போயிடுச்சு. சும்மா சடங்குக்கு அங்கே பூஜை பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ் போவாங்க, அவ்வளோதான். காட் ஃபியரிங் கிடையாது. இந்த காட் ஃபியரிங் போனாலே மணி ஃபியரிங் வந்துடும். அதனால தான் இந்த காட் ஃபியரிங் வந்தால் மணி ஃபியரிங்கே இருக்காது. ஆக்சுவலாக மணியை பார்த்து துச்சமாக எண்ண வேண்டும். துச்சமாக மணியை துச்சமாக எண்ணணும். நமக்கு அது தெரியல. அதனால தான் நம்ம மணியை பார்த்து பயப்படுறோம். மணி ஃபியரிங் ஆகிடும். மணியை துச்சமாக என்ன கற்றுக்குங்க. ஏன்னா பாருங்கள், இந்த உலகத்தை விட்ட உடனே நம்ம கடவுள்கிட்ட போவோம், இல்லை இருட்டில் போய் வந்துடுவோம். சரியா? கடவுள்கிட்ட போனோன்னா கடவுள் ஃபஸ்ட்டு காட்டுறது என்ன தெரியுமா? தங்கம் ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவார். நினச்சி பாருங்களேன், அது அருவி மாதிரி தங்கம் கொட்டிச்சுன்னா, ஆறு மாதிரி தங்கம் போச்சுன்னு வச்சுங்களேன், எத்தனை வேல்யூ இருக்குது அதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஊரில் டேப் திறந்தால் தங்கம் வந்ததுன்னு வச்சுங்க, எவனாக தங்கம் வாங்குவானா? விலை இருக்குமா? அதுக்கு இருக்காது. அதனால் அது ஃபஸ்ட்டு அதை காட்டுவார். ஃபுல்லாக பேலஸே தங்கமாக இருக்கும். அங்கே வந்து ஸ்ட்ரீம் ஓடும், தங்க ஸ்ட்ரீம் ஓடும். புரியுதுங்களா? நதி ஓடும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வேலையே வைக்க மாட்டீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்கேர்சிட்டி இருக்கிறதால தான் உங்களுக்கு அவ்வளோ கோல்டு மேலே அவ்வளோ ஆசை. ஸ்கேர்சிட்டி பணத்துக்கு இருக்கிறதால தான் பணத்து மேலே அவ்வளோ ஃபியர் வருது, அவ்வளோ அட்ராக்ஷன் வருது. அது ஸ்கேர்சிட்டி இருக்கிறதால தான். ஸ்கேர்சிட்டி இல்லைன்னு எப்போ தெரியுதோ நீங்கள் எழும்புவீங்க. நிச்சயமாக சொல்லுவீங்க, எனக்கு பயமே கிடையாது பணத்தை பற்றி. ஸ்கேர்சிட்டி இல்லைன்னு தெரியணும். ஏன் அப்படின்னா, அதை ப்ரொவைட் பண்ணுறவர் யாருன்னு தெரியணும், ப்ரொவைடர் யாருன்னு தெரியணும். அவர் தான் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிட்டா. எங்களுக்கு அது முன்னாடி தெரியாது பாருங்கள். 25 வருஷத்தில் தொடக்கத்துலலாம் தெரியாது. நாங்களும் பயந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் எங்கள் கையில் கொண்டு கொடுக்கும்போது காசு பெருசாக தெரியாது. நிறைய பேர் எங்கிட்ட வரவங்களாம் நினைப்பாங்க, அப்படியே என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம். அது வேணுமா, இது வேணுமா, தேவையா, ரைட்டு போடு, வாங்குங்க. நிறைய பேர் 10 வாட்டி கணக்கு பார்ப்பாங்கள்ல, நாங்கள் பார்க்கவே மாட்டோம். என்ன காரணம்னா, நாங்கள் பணத்தை மதிக்கிறதே இல்லை. அவரோட ப்ரொவைடரை தான் மதிப்போம், அவரை தான் மதிக்கிறோம். ஏன்னா பணம் அப்படியே போயிடும் பாருங்கள், கடன்னு போயிடும், கையிலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு நான் தான் சைவசம் வைஷ்ணவசம்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்காது சைவசத்தில் பரமாத்மா சக்தியை உள்ளே வந்து பரமாத்மா சக்தி வழி நடத்துந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பெண் உருவத்தை பார்த்துட்டாங்க. அதனால தான் பரமாத்மா சக்தி உங்களுக்கு பயங்கர ஞானத்தை கொடுத்து பணத்தை கொடுப்பாரு அப்படின்றது தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லக்ஷ்மி தங்க காயின் அப்படியே கொட்டுற மாதிரி எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க, கையிலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். அது கிடையாதுங்க, அது தப்பு. அந்த மாதிரி ஒரு உருவமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஓட வேணாம். அவர் உள்ளத்திலேருந்து நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு பணத்தை கொட்ட வைப்பார். அதை நாங்கள் பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், போவே வேணாம், அதுக்கு பின்னாடியே போக வேணாம். அவர் அழகாக கொட்ட வைப்பார். எப்படி அந்த லக்ஷ்மியோட ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்களோ அது மாதிரி உண்மையாகவே உள்ளத்தில் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, அதை உணர்வீங்க. அது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் அப்புறம் சரஸ்வதியை போட்டுக்கிறது ஞானம் தரும் இல்லை, அந்த பரமாத்மா சக்தி உள்ளே இருந்து நல்ல ஞானத்தை கொடுக்கும்.
இதெல்லாம் வந்து தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு உருவத்த பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் உருவத்த பார்த்துட்டு உட்காந்துடுறீங்க. ஆனா சைவம் அது மாரி சொல்லல. சைவம் ஒருபோதும் உருவத்த சொல்லல. அதனால அதேதான் எல்லா மதங்களும் என்ன பண்றாங்க, எதனா ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு சாமிய கும்பிட்டா காசு வரும். சாமிய கும்பிட்டா இது வரும். கோயிலுக்கு போனா இது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். எல்லா காசும் கிடைக்கும். சர்ச்சுக்கு போனா ஆராதனை பண்ணா போதும். எக்கச்சக்கமா பணம் கிடைக்கும். இல்லங்க. பணம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. பணத்த விட அதிகமான பவர் நான் சொல்றேன். பணத்த விட பயங்கர ஸ்கார்சிட்டி இருக்கிறது எது தெரியுமா? கோல்டு, பணம் இதெல்லாம் வந்து ஸ்கார்சிட்டியா இருக்குல்ல. பற்றாக்குறையா இருக்குல்ல. ஆனா எல்லாத்த விட பெரிய பற்றாக்குறை என்ன தெரியுமா? கடவுளுடைய சக்தி. கடவுளுடைய சக்தி. காட்ஸ் பவர். காட்ஸ் பவர் தான் பயங்கர ஷார்ட்டேஜ் வேர்ல்டுல. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்த விட ஷார்ட்டேஜ் காட்ஸ் பவர் தான். உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்க. டிவி தொறந்தா கிடைக்குமா? சினிமா பார்த்தா கிடைக்குமா? கோயிலுக்கு போனா தான் கிடைக்குமா? இல்ல சர்ச்சுக்கு போனா தான் கிடைக்குமா? மாஸ் போனா தான் கிடைக்கும். எங்கேயுமே கிடைக்கல. எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. சும்மா கடமைய தீர்க்கிறாங்க. ஆனா, உலகத்திலேயே ரொம்ப ஸ்கார்சிட்டி கடவுள் பவர் தான். அதுதான் அதனால கோல்ட விட பயங்கர விலை. கேஷ விட பயங்கர விலை. பிடிசிய விட பயங்கர விலை. எதுக்கு? கடவுள் பவருக்கு. அது கிடைக்குமான்னு பாருங்க. அது எங்க கிடைக்கும்னு ஓடுங்க. அத வாங்குங்க. அந்த பவர வாங்கி வச்சுக்கங்க. காசு குடுத்துலாம் வாங்க முடியாது. உங்க உள்ளத்த குடுத்தா தான் கிடைக்கும். உள்ளத்த குடுத்து அந்த பவர வாங்கிக்கங்க. அத விட பெரிய ஸ்கார்சிட்டி இந்த உலகத்தில எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம்? பணமும், தங்கமும், பிடிசியோ எதா இருந்தாலும் சரி, உங்க வியாதிய மாத்தாது. உங்களுக்கு நிம்மதிய தராது, சந்தோஷத்த தராது, சமாதானத்த தராது, எதுவுமே தராது. தருமா? காசு தருமா? கோல்டு தருமா? தராது. ஆனால் கடவுள் சக்தி இருக்கு பாருங்க. த பவர் ஆஃப் காட். அது உங்களுக்கு எல்லாம் தரும். அற்புதமா தரும். வியாதிய போக்கிடும், நிம்மதிய தரும், சந்தோஷத்த தரும், சமாதானத்த தரும். தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தரும். எல்லா நன்மையும் தரும். எல்லா சந்தோஷமும் தரும். அதுக்கு பின்னாடி போங்க. தானா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இத விட்டுட்டு எது ஸ்கார்சிட்டி நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எது பற்றாக்குறையில இருக்கு உலகத்தில? கடவுள் பவர் பற்றாக்குறையில இருக்கு. எங்கேயுமே கிடைக்கல. தேடி தேடி பிடிக்க வேண்டியது. அப்ப அதுக்கு தானே விலை ஜாஸ்தி. எதுக்கு அதிகம் பற்றாக்குறை இருக்கோ அதுக்கு தான் விலை ஜாஸ்தி. தங்கம் ஸ்கார்சிட்டி ஆனா விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லையா? அந்த மாரி ரொம்ப ஸ்கார்சிட்டி இங்க கடவுள் பவர், கடவுள் சக்தி கிடைக்கல உலகத்தில. தேடி தேடி பார்த்து பிடிக்கணும். நெறைய விஷயம் கேட்கணும். இப்பயே நீங்க இங்கேயே வந்து 6 மாசம் கேட்டா தான் கொஞ்சமாவது புரியும்னு சொல்றேன். ரைட்டுங்களா? ரொம்ப ஸ்கார்சிட்டி. அது கிடைக்காது சீக்கிரம்லாம். 6 மாசம் நீங்க தொடர்ந்து கேட்டா தான் ஒரு சின்ன பொடி கிடைக்கும். நான் சொல்றேன். 25 வருஷம் ஆயிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல இன்னும். இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நெறைய கிடைக்குமான்னு ஓடுறோம். நாங்க அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா அது ஸ்கார்சிட்டி. ரொம்ப ஸ்கார்சிட்டில இருக்கு. கிடைக்க மாட்டேங்குது. கம்மியா தான் கிடைக்குது. கம்மியா சேகரிக்கிறோம். 25 வருஷமா சேகரிச்சோம் இவ்வளோதான். கொஞ்சம் கம்மியா தான் சேகரிச்சிருக்கிறோம். இன்னும் நெறைய சேகரிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்கார்சிட்டி அது கிடைக்கிறதுக்கு. அது நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் விலை ஜாஸ்தி. எல்லாத்த விட விலை ஜாஸ்தி அதுக்கு தான். அதனால அத கலெக்ட் பண்ண பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அதுல. தங்கம், காசுக்கு பின்னாடி ஓடுனீங்க, உங்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். பாக்கியெல்லாம் கிடைக்காது. ஆனால் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்னா, கடவுள் சக்தி தான் தேவை. தங்கம், காசெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் காசு கிடைச்சா என் கடன்லாம் தீர்ந்துரும். இல்ல. அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு செலவு வரும். ஆனா கடவுள் சக்தி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், காசு வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், வியாதியும் போயிடும். அதனால தயவுசெய்து அதுக்கு பின்னாடி போங்க. உண்மையா எது பற்றாக்குறையில இருக்கோ, அதுக்கு பின்னாடி போங்க. அது கடவுள் சக்தி தான். இப்ப இந்த உலகத்தில பற்றாக்குறையில இருக்கு. அது போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அந்த நன்மைக்கு பின்னாடி போங்க. பெரிய வெற்றி வாழ்க்கைய அனுபவிங்க. நிச்சயமா சொல்றேன். இதை உணர்ந்து, புரிந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க இன்னையிலிருந்தே வெற்றி அனுபவிக்க தொடங்குவீங்க மனதில. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.